இந்த மனுஷன் ஏதோ சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு இவரோட பொண்டாட்டி வந்ததும் இந்த மனுஷன் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே, தன்னோட பொண்டாட்டியே கிட்ட இருந்து பார்த்ததும் இந்த மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு. பாவம் மனுஷன் இத்தனை வருஷமா எப்படி குடும்பம் நடத்தினாரோ. பாம்பை கண்டா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சம்பவத்துக்கு ஏத்த மாதிரி இந்த வீடியோ இருக்கு. நம்ம ஊர்ல சாமி ஆடி பார்த்திருப்போம். சைனால சாமி வந்தா மக்கள் எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நல்லா நார்மலா இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல, திடீர்னு இப்படி ஆயிட்டாரு. சைனால சாமி வந்தா கொஞ்சம் வித்தியாசமா தான் வருது, ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பல வருஷமா பட்னியா இருந்தவங்க கூட இந்த மாதிரி சாப்பிட மாட்டான் சாமி. குரங்க விட ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு. மனுஷங்க தான் சண்டைக்கு வான்னு நெஞ்சு நிமித்திட்டு நிப்பாங்க, இங்க கோழியும் அப்படிதான் நிக்கி. ஒருவேளை கோழிக்கு கோவம் வந்துட்டோ. ஒரு பைப்புல அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிருக்கு, என்னன்னு பாருங்க. நேம் அப்படிங்கிற இடத்துல பையன் கரெக்டா அவனோட பேரை எழுதியிருக்கான், மனோஜ் அப்படின்னு. ஏஜ் அப்படிங்கிற இடத்துல 22 வயசு போட்டிருக்கான். சரி, அப்ளிகேஷன்ல செக்ஷன் இருந்தா என்ன பாலினம் அப்படின்னு எழுதணும். இந்த பைப்புல நோ எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி வச்சிருக்கு. ஃபோன் அப்படிங்கிற இடத்துல பொதுவாக ஃபோன் நம்பரை எழுதுவாங்க, ஆனா இந்த பைப்புல ஐபோன் 13 Pro Max அப்படின்னு அவன் யூஸ் பண்ற போனோட பேரை எழுதியிருக்கான். நீ ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு. கொடிய பல நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய இந்த கலைகள் குடிகாரர்கள் அலப்பறதான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆசனம் பண்ற குடிகாரர் இவராதான் இருப்பாரு. என்ன சரக்க வாங்கி அடிச்சாருன்னு தெரியல, நடு ரோட்ல படுத்துக்கிட்டு யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு. வெயில் அதிகமா இருக்குன்னு இந்த மாதிரி புதுசா யோசிக்கான்ல, யார் சாமி நீங்க?